தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியின் அதிமுக வேட்பாளர் சிவசாமி வேலுமணி மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அப்போது முன்னாள் அமைச்சர்கள் SP சண்முகநாதன், கடம்பூர் ராஜு, சீத்த செல்லப்பாண்டியன், கழக அமைப்பு செயலாளர் சின்னதுரை ஆகியோர் உடனிருந்தனர். எதிர் வேட்பாளராக போட்டியிடக்கூடிய திமுக வேட்பாளர் உச்சநீதிமன்றத்திலே விசாரணை எடுக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மக்கள் மிகவும் படித்தவர்கள், சிந்திக்கக்கூடியவர்கள். விரைவில் அவர்கள் எதிர் வேட்பாளர் அவர்கள், திமுக வேட்பாளர் அவர்கள் சிறை செல்ல வாய்ப்புள்ளது. ஒவ்வொரு தூத்துக்குடி மக்களும் சிந்தித்து தன் வாக்குகள் வேஸ்ட் ஆகாம, அதாவது வீணாகி போகாமல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சின்னத்தில், இரட்டலை சின்னத்தில் வாக்களிப்பார்கள் என்று நம்புகிறேன். கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக கூட்டணி கட்சியான தேமுதிக வேட்பாளர் சிவக்கொழுந்து மாவட்ட தேர்தல் அலுவலரிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அப்போது மாவட்ட கழக செயலாளர் MC சம்பத், தெற்கு மாவட்ட கழக செயலாளர் சொரத்தூர் ராஜேந்திரன் உள்ளிட்ட அதிமுக மற்றும் தேமுதிக நிர்வாகிகள் உடனிருந்தனர். இதனைத் தொடர்ந்து பேசிய தேமுதிக வேட்பாளர் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் வென்று அதிமுக ஆட்சி அமைக்க நாடாளுமன்ற தேர்தல் ஒரு முன்னோட்டம் என தெரிவித்தார். மூன்றாவது முறையாக தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்திருக்கும். அந்த கூட்டணி கொஞ்சம் தாமதமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய முற்போக்கு அந்த கூட்டணி தாமதமாக 2024 பாராளுமன்ற தேர்தலை சந்திக்கின்றது. இந்த தேர்தலிலே மிகப்பெரிய வெற்றியை 2011 எப்படி இந்த கூட்டணி வெற்றி பெற்றதோ அந்த வெற்றியை 2024 பெற்று 2026 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலிலே புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் தலைமையிலே ஆட்சி அமைய இது ஒரு முன்னோட்டமான தேர்தல். இந்த தேர்தலிலே வெற்றி பெற்று நாளை நமது 40 நமது அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் AL விஜயன் ராணிப்பேட்டை மாவட்ட தேர்தல் அலுவலரிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அப்போது மாவட்ட செயலாளர் ரவி உடன் இருந்தார். பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அதிமுக வேட்பாளர் AL விஜயன் தான் வெற்றி பெற்று ராணிப்பேட்டையில் தேங்கி கிடக்கும் குரோமிய கழிவுகளை அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுப்பேன் என்று உறுதியளித்தார். திருவண்ணாமலை மாவட்டத்தின் ஆரணி நாடாளுமன்ற தொகுதியின் அதிமுக வேட்பாளர் GV கஜேந்திரன் ஆரணி வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் உதவி அலுவலரிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். முன்னாள் அமைச்சர்கள் சேவூர் S ராமச்சந்திரன், முக்கூர் சுப்பிரமணியன், மாவட்ட செயலாளர்கள் ஜெயசுதா, லட்சுமிகாந்தன் மற்றும் தூசி K மோகன் ஆகியோர் முன்னிலையில் தேர்தல் நடத்தும் உதவி அலுவலரிடம் வேட்புமனுவை வழங்கினார். மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதி அதிமுக கூட்டணி கட்சியான தேமுதிக வேட்பாளர் பார்த்தசாரதி 9வது மண்டலத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். இந்நிகழ்வில் அதிமுக அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன், மாவட்ட செயலாளர்கள் பாலகங்கா, ஆதி ராஜாராம் உள்ளிட்ட ஏராளமானோர் உடனிருந்தனர். முன்னதாக சென்னாய் நகர் திருவிக்கா பூங்கா அருகே ஊர்வலமாக தேமுதிக வேட்பாளர் பார்த்தசாரதி மற்றும் கழக நிர்வாகிகள் சென்றனர். திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் அருணாச்சலம், முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் மற்றும் ஆனந்தன் முன்னிலையில் மாவட்ட தேர்தல் அலுவலரிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தனர். இந்த நிகழ்வில் முன்னாள் அமைச்சர் கருப்பண்ணன், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜெயக்குமார், விஜயகுமார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் குணசேகரன், சிவசாமி உட்பட அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உடனிருந்தனர். இதனைத் தொடர்ந்து பேசிய அதிமுக வேட்பாளர் தொகுதி மக்களுக்கு வேண்டிய வசதிகளை செய்து தருவதாகவும் உறுதியளித்தார். நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கும் பட்சத்தில் திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட அனைத்து பொதுமக்களுடைய அடிப்படை தேவைகளையும் பூர்த்தி செய்து கொடுப்பேன் என்றும், பெருந்துறை, கோபிச்செட்டிப்பாளையம், பவானி, அந்தியூர் போன்ற பகுதியில் அதிக விவசாயம் நிறைந்த பகுதிகள் அவர்களுடைய பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பேன் என்று உறுதி கூறுகிறேன். மற்றும் திருப்பூரில் உள்ள பின்னலாடை நிறுவனங்கள் தொழில் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது. அந்த தொழிலை மீட்டெடுக்க இந்த பாராளுமன்ற பொதுமக்களினுடைய சார்பாக எனது குரல் நாடாளுமன்றத்திலே ஒலிக்கும். தேனி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் நாராயணசாமி 5000 பேருடன் ஊர்வலமாக சென்று மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். அப்போது சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார், மாவட்ட செயலாளர்கள் STK ஜக்கையன், முருக்கோடை ராமர் உட்பட கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர்.
இதனைத் தொடர்ந்து பேசிய அதிமுக வேட்பாளர் நாராயணசாமி, ஆட்சிக்கு வந்தால் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவோம் என கூறினார்.